இல்ல நான் படிக்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்ரீராதிகா மாதவயோர பாரா ஸ்ரீராதிகா மாதவயோர் மாதுர்ய லீலா குணரூபநாம்னா பிரத்யக்ஷணா ஸ்வாதனலோலபாஷ்ய ஷனாஸ்மா ஆஸ்பதனா லோலுபஸ்ய. தனித்தனியா படிச்சிருங்க. பிரத்யக்ஷணா ஆஸ்பதனா லோலுபஸ்ய. பிரத்யக்ஷணா சவதனா லோலுபஸ்ய. லோலுபஸ்ய. வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். படிங்க மாதாஜி. நெக்ஸ்ட் அந்த ட்ரான்ஸ்லேஷன் படிங்க. அந்த ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டிரான்ஸ்லேஷன் இதுல இல்லையா? கீழே இருக்கு பாருங்க. அந்த கீழே பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு அவங்களுக்கு முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா நான் படிக்கிறேன். 5வது ஸ்டென்ஸா? ஓகே பிரபுஜி. The spiritual master. The spiritual master is always eager to hear and chant. Hear and chant about the unlimited conjugal past tense of Radhika and Madhava and their qualities name and forms. The spiritual master aspires to release those are every moment. I offer my respectful obeisances unto the lotus feet of such a spiritual master. Thank you, Mataji. Very nice. Hare Krishna. எவ்வளவு அருமையா இருப்பாங்க. ஸ்ரீராதிகா மாதவயோர பாரா மாதுர்ய லீலா குணரூபநாம்னா பிரத்யக்ஷணா ஸ்வாதனலோலபாஷ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஸோ குருவுக்கு வந்தனம் சொல்றது தான் ரொம்ப முக்கியமான வேலை காலையில. ஓகே, காலையில் எந்திரிச்சவனே ப்ரேயர்ஸ்லாம் சொல்லியிருக்கார் பிரபுபாதர். ஓகே, நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் ப்ரேயர் தான், அதுவும் முக்கியமான ப்ரேயர். ஹரே கிருஷ்ண மந்திரம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த பஞ்சதத்துவ மந்திரம் இருக்கு இல்லையா, முக்கியமான ப்ரேயர். அது தவிர 2-3 ப்ரேயர் மார்னிங் சொல்லணும். மார்னிங் எந்திரிச்சவனே குருவை நினைச்சுக்கணும், இந்த ப்ரேயர் சொல்லணும். இப்போ நீ படிக்கிற ராதா கிருஷ்ண பிரணய விகத்தி லாதீன சக்தி ரஸ்மாத் அந்த மாதிரி, இல்லைனா இந்த இது 2வது இந்த ஈஸ்வரா பரமகிருஷ்ணன் அடுத்து சொல்லுது சிந்தாம் நிப்ரச்சத்மஸ்து கல்ப விரக்ஷா லக்ஷாவிருத்தியேசு சுரபிரபிமாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. இந்த மாதிரி குந்திமான பிரேயர்ஸ் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிகனந்தாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இந்த மாதிரி பிரேயர்ஸ்லாம் மார்னிங் சொல்லணும். அதுல பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 பிரேயர்லாம் படித்தோம் இல்லையா. அது தேசாம் ஆம் சமுத்தாத்தா மிருத்யு சம்சார சாகரா பவாமி நாச்சராத் பார்த்தா மையாவிஷ்ட சேதசாம் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி. அப்படி பகவான் அந்த இதுலேருந்து வராரு, என்ன பண்றாரு, நம்மள கருடன் மேல நம்ம தூக்குறாரு கடல்லேருந்து. எந்த கடல்லேருந்து? சம்சார கடல். ஓகே, இது முக்கியமான வேலை யார் பண்றாங்க? ஆன்மீக குரு. அந்த ஆன்மீக குருவோட இதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கன்னா அந்த கிருஷ்ணனுடைய அந்த நாமங்களை கேட்கறதுலையும் அவங்களுடைய பாஸ்ட் டைம்ஸ் ராதிகா மாதவா அவங்களுடைய பாஸ்ட் டைம்ஸை கேட்கறதுலையும் அதை சொல்றதுலையும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அப்பாரம் அன்லிமிட்டட் அவங்களுடைய அந்த பாஸ்ட் டைம்ஸ் லீலா, அவங்களுடைய குணம், அவங்களுடைய ஃபார்ம்ஸ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா குண ரூப நாம் இந்த நாமங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா அவருடைய உருவம், அவருடைய குவாலிட்டி குணநலங்கள், அவருடைய ஆக்டிவிட்டி, அவர் மேல உள்ள
அந்த அன்பு இதெல்லாம் வெளிப்படும். அது ஃபர்ஸ்ட் என்ன நாமம் தான். ஓகே, ஸோ அந்த நாமங்க மூலமா மற்ற எல்லாம் வெளிப்படுது. இது வந்து குரு வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு சொல்றதுக்கும். ஓகே, இதை வந்து எவரி மூமெண்ட் என்ன பண்றாரு அவரு, ஆஸ்வாதான ரிலேஷன் பிரத்திக்ஷனா எவரி மூமெண்ட் பிரத்திக்ஷனாஸ்வாதனோட பட்சன்ல ஆஸ்வாதானா அப்படின்னா ரிலேஷ் பண்றாரு, அப்படியே அவர் ரசிக்கிறார் ஒவ்வொரு மூமெண்ட். எதை இந்த மாதிரி ராதிகா மாதவா அவங்களுடைய அந்த பாஸ்ட் டைம்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய நாமங்கள் குணங்கள் இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறார் ஒவ்வொரு மூமெண்ட்டும். அவர் கேட்கணும்னு சொல்லி ஆஸ்பேஸ் லோல் பசியான ஆஸ்பேஸ் இந்த மாதிரி நான் கேட்கணும், இதுதான் அவருடைய எண்ணங்களே. ஓகே, அந்த மாதிரி குருக்கு நான் வந்து வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஸோ அதனால இவங்களுடைய பாஸ்டைம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். இந்த ஆனந்தசேஷா வந்து கிருஷ்ணரை வந்து குளோரிஃபை பண்றதுக்கிட்ட இது பண்றாங்க. அவருக்கு வந்து எண்ணிலங்காத ஹெட், ஆனா எண்ணிலங்காத மவுத் வாய்கள் இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியல, குளோரிஃபை பண்ணி முடிக்க முடியல. அவருடைய லீலைகள் அப்படி விஸ்தாரமாகிட்டே போய்கிட்டே இருக்கு. ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. அதனால இந்த ஆன்மீக குருக்கு இந்த மாதிரி லீலைகள்லாம் கேட்கறதுலையும் இது மாதிரி சொல்றதுலையும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவர் ரிலேஸ் பண்றாரு ஆன்மீக குரு. ஓகே, இதுதான் நிர்குண மாதாஜி நீங்க தான் படிக்கணும். அடுத்தது நிகுஞ்சயனம். ஓகே, எடுத்துட்டீங்களா? நீங்க மீட்ல இருக்கீங்க. ஓகே இல்லையா அவங்க? ஓகே, நிர்குண மாதாஜி இல்ல, பலமணி மாதாஜி உங்களால் படிக்க முடியுமா? அவங்க மீட் எடுக்க தெரியாதுல்ல. ஓகே, கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, சரி கேட்டுட்டு இருக்கட்டும். இப்போ வேணா இவர் படிக்கட்டும். அருணாச்சல பிரபு நிகுஞ்சயனம். அருணாச்சல பிரபு நீ மீட் எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கவா? படிங்க படிங்க. நிகுஞ்சயூனோ ரதிகேது சித்யை யாயலுனிர் அபேக்ஷ்ணியா தத்ராதிஷாக்ஷாத் அதிபல்லபஷ்ய வந்தே குரு சரணாரவிந்த். அர்த்தம் படிங்க. விருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய மாதுரிய லீலைகளின் பக்குவத்திற்காக பல்வேறு காலங்களில் பலவிதமான இனிமையான ஏற்பாடுகளை செய்யும் கோபியர்களுக்கு உதவி செய்வதில் மிகவும் நிபுணனாக விளங்கும் ஆன்மீக குரு மிகவும் பிரியமானவர். அத்தகைய ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கத்தை அர்ப்பணிக்கிறேன். நிகுஞ்சயோனோ ரதிகேலி சித்யை யாயாலே வேரக்தேரபேக்ஷணீயா தத்ராதிதாக்ஷ்யாதரிவல்லபஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். நிகுஞ்சயுனோ ராதா கிருஷ்ணா, ராதான் கிருஷ்ணா. நிகுஞ்சயுனோ ராதான் கிருஷ்ணா. ரத்தினா அவங்களுடைய அன்பு, கேலினா அவங்களுடைய பாஸ்ட் டைம்ஸ், சித்தியதி சித்தான்னு சொல்லுவாங்களா பெர்ஃபெக்ஷன் முழுமையடைகிறது. ஆலிபினா கோபிஸ், யுக்தி அரேஞ்ச்மெண்ட்ஸ், அபேக்ஷனியா டிசைரபிள், தத்ரா தட் கனெக்ஷன், அதிதாக்ஷ்யா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, அதிவல்லபஷ்யா வெரி டியர். ஓகே, இந்த மாதிரி அவங்க அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்மீக குரு வந்து ரொம்ப டியர். எதில் டியர்? அவர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு. அவர் வந்து அந்த கோபிஸ் வந்து என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ஃபுல் பாஸ்ட் டைம்ஸ் ராதாகிருஷ்ணா கொடுக்கிற அந்த பாஸ்ட் டைம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க கோபிஸ். இதுல இந்த மாதிரி பாஸ்ட் டைம்ஸ் அரேஞ்ச் பண்றதுல கோபிஸ் எக்ஸ்பர்ட். அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து ஆன்மீக குரு. நம்மளாம் என்ன டைரக்டாக அதில் கலந்துக்க முடியாது, கலந்துக்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம், செர்வெண்ட்டுக்கு கீழே வந்துடணும். ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய கடமை வந்து குருவுடைய வார்த்தையை கேட்டுக்கிறது தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் அசிஸ்டிங் கோபிஸ். இந்த கோபிகளுக்கு வந்து அந்த ஆன்மீக குரு அசிஸ்ட் பண்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, கோபியர்கள் வந்து விதவிதமான அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. எதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க? ராதாகிருஷ்ணருடைய அந்த லீலைகளை வந்து நிகழ்த்துறதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே, அந்த விருந்தாவன காடுகளில் வந்து இந்த மாதிரி லீலைகள் நிகழ்த்துறதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மாதிரி குருவுக்கு நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைஷ்ணவாச்சாரியெல்லாம் வந்திருக்காங்க. ரூப கோஸ்வாமி,
சனாதன கோஸ்வாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்கெல்லாம் வந்து மஞ்சரின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கோபீஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பணிவிடை பண்ணக்கூடிய ஒரு பக்தர்கள். அடுத்தது போலாம் சாக்ஷாத். ஓகே, ஆசி படிக்கிறியா சாக்ஷாத்? படி. ஓ நாச்சியார் மாதாஜி உங்களுக்கு கேக்குதா? நாச்சியார் நிர்மலா மச்சான் அவங்க பேரு. ஓ ஒரே நிமிஷம். நாச்சியார் மாதாஜி. ஓ உங்களை தான் நான் கூப்பிட்டேன் ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகே. இப்ப நாங்க சாக்ஷாத் படிங்க, நான் படிக்கிறேன், படிங்க. சாக்ஷாதரி. நீங்க 9 இது சாக்ஷாத் தரிப்பேனா அந்த ஸ்லோகம் 7வது படிங்க. சாக்ஷாத் தரிப்பேன சமஸ்த சாஸ்த்ரே முக்ததா பாக் யஜ்வசத்து சிந்தே பிரபோத பிரியவதஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்த. படிங்க, அர்த்தம் படிங்க. குரு என்பவர் உண்மையில் பகவத் சுரூபமாக ஆராய்க்கப்பட வேண்டியவர். ஏனென்றால் அவர் பகவானுடைய அந்தரங்க தாசன் என்பதை சாஸ்திரமுடன் எல்லா ஆன்மீக அதிகாரிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆன்மீக குருவின் தாமரை பாதங்களுக்கு எனது மரியாதை கலந்த நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சரி பாருங்க, ரொம்ப அருமையா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நிறைய பிரபுபாதா ரெஃபர் பண்றாரு அந்த ஸ்லோகத்தை. பர்பட்ல நிறைய தடவை ரெஃபர் பண்ணியிருக்காரு. சாக்ஷாதரேத்வேன சமஸ்த சாஸ்தை உக்ஸ்தஸ்ததா பாவதயேவ சாஸ்மி கிந்து பிரபோர்யா பிரியேவ தாஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். சாக்ஷாத் ஹரித்வேனா, அவர் டைரக்டா ஹரியை வந்து ரெப்ரசென்ட் பண்றார். அதனால ஹரிக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதை என்ன பண்றோம், குருக்கு வந்து வணங்குறோம். ஓகே, இது எல்லா விதமான சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்க. சமஸ்தன எல்லா விதமான சமஸ்த சாஸ்திரம் எல்லா விதமான ஸ்கிரிப்சர்ஸையும் சொல்லியிருக்காங்க, அக்னாலஜி பண்ணியிருக்காங்க, உக்தா. ஸோ அதனால இது வந்து என்ன பண்ண மிகப்பெரிய ஒரு செயின்ட்லி பர்சன்ஸ் அக்ரி பண்றாங்க. குரு சாது சாஸ்திரம் இது 3 இருக்கணும். ஓகே, நேர்கோட்டில் இருக்கணும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. கிந்து பிரபு யா பிரிய ஏவதஸ்ய, அவர் பிரபு யா பிரிய ஏவதஸ்ய. அந்த குரு வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப அந்தரங்கமான தோழரா இருக்கிறார். ஏன் ஆன்மீக குரு ஏன் மதிக்கிறோம் நம்ம? ஏன்னா அவர் வந்து அந்தரங்க தோழர் யாருக்கு? கிருஷ்ணருக்கு. ஓகே, இது வந்து எல்லா விதமான சாஸ்திரங்களையும் வந்து அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா விதமான செயின்ட்லி பர்சன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரி பண்றாங்க. அந்த மாதிரி குருவுடைய அந்த பொற்பாதங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துறேன். ஏன்னா இவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி கிருஷ்ணருக்கு. செல்ஃப் மேட் குருலாம் கிடையாது. அவர் யாருங்க, பெரிய ஆளுங்க, அவரே குருவாயிட்டாருங்க, இப்படிலாம் கிடையாது. அவர் வந்து அவருடைய குருக்கு ஒரு குரு இருக்கணும். அப்படி குரு வந்து என்ன பண்ணணும், பரம்பரையில் வரணும். ஓகே, கிருஷ்ணர்டே வரணும். அதுதான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி. ஓகே, அப்படிப்பட்ட போனஃபைட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்ரீ ஹரி, அவருடைய பாதங்களுக்கு நான் வந்து வணக்கங்கள் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து மார்னிங் பாட வேண்டிய பாட்டு. ஓகே, மார்னிங் எந்த நம்ம குரு வந்து ஸ்தோத்திரங்கள் சொல்றோம். ஓகே, நம்ம விதவிதமான அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சம்பந்தா அபிதேயா பிரயோஜனா, அது ஒரு ஸ்லோனா இருக்கா, சம்பந்தா அபிதேய பிரயோஜனா, மதன் மோகன் கோவிந்தஜி கோபிநாத், அது நான் இல்லையா ஜெயதாம் சுருத்தோபம் மச்சவச பதாம் மோஜோ ராதா மதன மோகனம் ஃபர்ஸ்ட். அப்புறம் கல்பத்ரு மத்தியா ஸ்ரீமத் ரத்னாஹர சிம்ஹாசனஸ்தவ் ஸ்ரீமத் ராதா ஸ்ரீல கோவிந்த தேவோ கிருஷ்ணாலிபி சேவியமான சுவாமி கோவிந்தஜி. அப்புறம் கோபிநாத் பி வம்சி வடா தராசிதா தர்ஷன் வினேஸ்வரை கோபி கோபிநாதா ஸ்ரீயஸ்வரஹா. இது எல்லாம் மார்னிங் ரெஃபர் பண்ணிங்க, நம்ம வந்து ரெமெம்பர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பகவான் வந்து மதன் மோகன் கோவிந்தஜி கோபிநாத், அதே மாதிரி எல்லா ஆச்சாரிகள் நமக்கு யார் யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். ஓகே, அதனால இந்த சம்சாரதாவை படிக்கிறதுனால எல்லாருடைய அந்த இதுவும் என்ன இது நம்ம நன்றி கடன் நம்ம செலுத்துறோம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் பாருங்க, எஸ்ஏ பிரசாதம்
ஆஷி நீ படிச்சிட்டியா? நீ படி, இப்போ படி. யஸ்ய பிரசாத் படி, லாஸ்ட் ஸ்லோகம். யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதாத் நகதி குதோபி யஸ்ய பிரசாதாத் நகதி குதோபி ध्यायान्तु मांस्तस्य यशसि सन्ध्यम् वन्दे गुरो श्रीचरणरविन्दम् वन्दे गुरो श्रीचरणरविन्दम् अर्थपरि. By the mercy of the spiritual master, one receives the benediction of Krishna. Without the grace of the spiritual master, one cannot make any advancement. Therefore, I should always remember and praise the spiritual master. At least 3 times a day, I should offer my respectful obeisances unto the lotus feet of my spiritual master. ஸோ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய ஆன்மீகருடைய கருணை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஓகே, அவருடைய கருணை தான் காரணம் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதம், பகவானுடைய பிரசாதம் அப்படின்னா ஆன்மீகருடைய கருணை தான். ஓகே, ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருவுடைய கருணை இல்லைன்னா என்ன கதி கிடைக்கும்? நமக்கு ஒரு கதியும் கிடையாது. ஓகே, அதனால தியாயாத் ஸ்வம் சஷ்ய 3 முறை SS3 சந்தியம் 3 முறை 3 times a day, சன்ரைஸ் நூன் சன்செட் 3 முறை என்ன பண்ணுறேன்? இந்த ஆன்மீக குரு நினச்சிக்கிறேன். பை த மெர்சி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஒன் திஸ் இஸ் பெனடிக்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. அதான் ஒன்று உண்டுல குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தியில் தான் பீஜா. ஓகே, குருவுடைய கருணை கிருஷ்ணனுடைய கருணை ரெண்டுமே வேணும். ஓகே, இந்த குருவோடைய கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறாரு குருவை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் குரு என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணரை போகிறதுக்கு வழி காட்டுறாரு. ரொம்ப டைட் ரிலேஷன்ஷிப். ஓகே, நம்மளுடைய முயற்சினால இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்கில்ல வந்து நம்மளுடைய குரு டிசைபிளை மேப் பண்ண முடியாது. அது வந்து நெட்வொர்க். யார் நெட்வொர்க்கு? பரமாத்மா நெட்வொர்க். பரமாத்மா தான் லிங்க் பண்ணுவாங்க. இவட்ட போ இப்படி போயிட்ட போ அப்படி லிங்க் பண்ணுவாங்க. லிங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க? குருட்ட போய் சேர்க்குறாங்க அந்த சோலை. அவங்களுடைய சின்சியாரிட்டியை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி குரு வந்து கிடைக்கிறாங்க. சில பேர் ஏமாறணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏமாத்துற மாதிரி ஒரு குரு கிடைச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இல்லாமல் ஜெனுவின் குரு, ஆன்மீக குரு, ஜெனுவின் குரு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கு எப்படி நம்ம நன்றி கடன் பண்ண முடியும்? நன்றி கடன் செலுத்த முடியும்? அவங்களுக்கு செலுத்தவே முடியாது. இதான் பிருத்திமாராஜ் சொல்வார், குமாரர்கள் வரும்போது உங்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே முடியாது. நீங்களே திருப்தி காய்க்கணும். எப்படி கங்கையில் குளிக்கும் போது கங்கைக்கு எப்படி நம்ம நன்றி கடன் செலுத்த முடியும்? அந்த கங்கை வாட்டர் எடுத்து கங்கைக்கு அப்புறம் பண்ணுறது. ஓகே, பிரபாதருக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம பிரபாதர் இந்த மாதிரி ஆன்மீக குருக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பரம்பரையில் வர குரு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி நன்றி கடன் பண்ண முடியும்? அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து தலையாய கடமை. ஆன்மீக குருடைய அந்த கருணை இல்லாமல் ஒருவரால் முன்னேற முடியாது. அதனால இந்த ஆன்மீக குரு அட்லீஸ்ட் 3 times மினிமம், ஓகே, குறைந்தபட்சம் 3 முறையாக என்ன பண்ணணும்? நம்ம நினைச்சுக்கணும். அவருடைய பொற்பாதங்களை விழுந்து வணங்கணும். இதை வந்து ஒருத்தர் என்ன பண்ணணுமா? டெய்லி வந்து மங்களாரத்தின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டெய்லி என்ன பண்ணணும்? வீட்லேயே பாடலாம். நம்ம என்ன பண்ணுவாங்க? கோயிலில் வந்து 4:30 வந்து பண்ணுவாங்க. நம்ம கிரகசாலயத்தில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பண்ணலாம், லேட்டாக பண்ணலாம். 7 மணிக்குள்ளே என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த ஆரத்தி பண்ணுவோம். மேக்ஸிமம் 7 மணி. அதோடு என்ன பண்ணலாம்? இந்த ஆரத்தியை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி இன்னொரு இது இருக்குது. அது வந்து ஸ்ரீ குரு சரணபத்மா. அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அதுவும் பார்க்கலாம். அது இந்த கிளாஸில் வந்து வரிசையாக பார்க்கலாம், ஸ்லோகம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் என்ன பண்ணணும்? நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது அர்த்தம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணால் டெய்லி வந்து இதை வந்து நம்ம வீட்லேயே வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து எதாவது கேள்வி தான் கேட்கலாம். இந்த கிளாஸுக்கும் பகவத்கீதை கிளாஸுக்கும் சேர்த்து தான். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, எதுவும் கேள்வி இருக்க மாதிரி இல்லை. நம்ம இப்போ இது பண்ணலாம். இந்த கிளாஸில் என்ன இருக்கும் அதுவும் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா பகவத்கீதை கிளாஸில் இருக்கிறதும் ஷேர் பண்ணலாம். ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹரிணி, உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? என்னன்னா வந்து என்ன இது பண்ணாலுமே நம்மளோட யஜ்ஞா பண்ணாதான் வந்து இந்த ஃபுட் கிரெயின்ஸ் வந்து
எங்கே பண்ணா ஃபுட் கிரெயின்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இவங்க வேற ஏதாவது பண்ணுவா கிடைக்காது. மழை நல்லா பெஞ்சா அந்த ஃபுட் கிரெயின்ஸ் விளையுது. ஆனா மழைக்கு காரணம் என்ன? எங்கேயும் பண்ணலாம். ஒரு வட்டம் மழையே வரலையா கல்கட்டா. அப்ப என்ன பண்ணான்னா ஒரு டிவோட்டி என்ன பண்ணா சங்கீத இங்கே பண்றாங்க, மழை வந்துடுச்சு. அதே மாதிரி ஹைதராபாத்ல ரொம்ப நாள் மழையே வரல. பிரபுபாதர் வந்து கூப்பிடுறாங்க ஹைதராபாத்ல ப்ரோக்ராம் பண்ண சொல்லி. பிரபுபாதர் வந்து ஒரு 3 நாள்ல மழை வந்துடுச்சு. அப்போ அங்கே உள்ள ஒரு கவர்னர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணா இங்கே வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னு சொல்லி. பிரபுபாதர் அது உண்மைதான் அப்படின்றார். ஏன் பிரபுபாதர் வந்து நிறைய சொல்றாரு, இந்த ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் சண்டை வரும், உலக போர் வர மாதிரி இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஹரிகிருஷ்ணா டிவோட்டிஸ் வந்து யூஎஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஜிபின்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த ஹரிகிருஷ்ணா டிவோட்டிஸ் பின்னாலே வந்துட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வரதுக்கு முன்னாலே போயிடுவாங்க, பிரசாதத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. உடனே அந்த கேஜிபி என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுவாங்க. ரஷ்யா கேஜிபிங்கிறது அந்த உளவுத்துறை. அதை சாப்பிட்டு என்ன அவங்க மனசுலாம் மாறிடுச்சான். பிரபா சொல்றாங்க இந்த மாதிரி இந்த டிவோட்டிஸோட இதனால அந்த உலக போரே தவிர்க்கப்பட்டது அப்படின்றது. ஓகே, அதனால எங்க சங்கீதம் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உனக்கு அதான பாயிண்ட்ஸ்? வெரி நைஸ். சரிதா, உனக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? நம்ம நிறைய வந்து இதான் பண்றோம் இல்லையா, நல்லா பண்றாரு, ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறாரு, இது பண்றாரு, ஆமா பெர்ஃபெக்ட்டா வழி நடத்துறாரு. அது வந்து அது எப்படியுமே சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான் அதுல செய்துட்டே இருக்கு. ஆமா, சோ அது வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ் வந்து இந்த மாதிரி சங்கீத ஐக்கியம் கிருஷ்ணா கான்ஷியஸ் எடுத்தாதான் வந்து அது வந்து ஸ்டாப் ஆகுது. அதுதான் பிரபா இந்த பக்கத்துல should therefore limit his progress as only the point of moral codes. கரெக்ட். Come to the stage of Krishna consciousness. இல்லைன்னா அது என்னன்னா ஒன்லி புண்ணிய காரியம் பண்ணி அவெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அது பாவம் பண்ணதுக்கு திருப்பி அவர் அனுபவிக்கணும், புண்ணியம் பண்ணதுக்கு திருப்பி இன்னொரு பேர் எடுக்கணும், இந்த மாதிரி கணக்குல போயிடும். ஓகே, புண்ணியம்னா என்னது, அவர் வந்து சில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் அடுத்த உயிரத்துக்காக. இருந்தாலும் அடுத்த உயிர் தானே ஃபேமிலினாலும். ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ண மனசு வேணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து புண்ணியத்தில் வந்துடும். ஓகே, பாவத்தில் எது வருதுன்னா இந்த உணவு சாப்பிட்றது எல்லாமே அது பாவத்தில் வந்துடும், அதுக்கு பரவி எடுக்கணும். ஓகே, வெரி நைஸ். அருணாச்சலம் நீங்கள் தான் பாயிண்ட் சொல்லணும் இப்போ உங்க கருத்துக்கள். ஆன்மீக குருவினுடைய கருணைனாலதான் நம்ம பகவான் பரமபுருஷ கிருஷ்ணருடைய கருணையை அடைய முடியும். ஆன்மீக குருவினுடைய கருணை இல்லாம நம்ம பகவான் கிருஷ்ணருடைய கருணையை அடைய முடியாது. ஆக நம்ம எப்போதும் ஆன்மீக குருவினை வணக்கம் தெரிவித்து அவங்களுக்கு மரியாதை தெரிவித்து அவங்கள எப்போதும் போற்றி வணங்கி அவங்களுக்கு தாழ்படையணும்ங்கிறதான் நம்மளுக்கு கருத்து. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி நீங்க அடுத்த கருத்து சொல்லணும். பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவானுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதை நம்ம ஆன்மீக குருவுக்கும் கொடுக்கணும். அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவா இருக்கிறதுனால அதே மரியாதை நம்ம அவருக்கு கொடுக்கலாம். ஆமா, கரெக்ட். இதுல வந்து அவர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்தரங்க தோழனாகவும் அவர் இருக்காரு. அந்தரங்க தோழனா இருக்கிறார் இல்லையா. நம்ம இன்னொன்று என்னன்னா இதில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அருணாச்சலம் நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க, வீட்டில் போட்டோங்களா. இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இந்த ஆன்மீகருடைய குணநலங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அவருடைய குணநலங்களையும் பார்த்துருக்கோம். அவர் எப்படி எப்படி இருப்பார், அவருடைய எந்நேரமும் வந்து சாண்டிங் இது கௌரங்கா இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படி இதுலேயே மூழ்கி இருப்பார். இதுதான் அவருடைய குணநலங்கள். ராதிகா மாதவோடைய பாஸ்ட் டைம்ஸ் ஈடுபட்டிருப்பாங்க, அந்த பாஸ்ட் டைம்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அதை அரேஞ்ச் பண்ணுறதில்ல. கோபிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆன்மீகங்களோ. அதே மாதிரி 4 விதமான உணவுகள் வந்து பிரசாதங்கள் வந்து பக்தர்கள் சாப்பிடும்போது மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்கள வந்து தொண்டில் ஈடுபடுத்துவாங்க. இதுதான் ஆன்மீக குரு. ஓகே, குருங்கிறது ரொம்ப ஹெவி வேர்டு. குருனா என்னது? ஹெவி. அவங்க 3 குணங்களுக்கு மேல வந்ததுதான் குரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாரையுமே நம்ம குருன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால ஆன்மீக குரு அப்படின்னா ரொம்ப ஹெவியான வேர்டு. பருவப்பாது அவங்க டிசைபிள்ஸ், அதோட என்ன நம்ம ஸ்டாப் ஆயிடுது. மற்ற எல்லாம் வந்து நமக்கு அசிஸ்ட் பண்றாங்க, மென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், அசிஸ்டன்ட் பர்சன்ஸ், ப்ரீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா ரியல் ப்ரீச்சர் இன் நெவர் ஃபியர்ஸ் அபவுட் எனிதிங். உண்மையான ஒரு பிரசங்கக்கார ப்ரீச்சர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு இறப்பை பற்றி கவலை கிடையாது, அவர் ஃபியரே கிடையாது அவருக்கு. ஓகே, அதுதான் அவர் தான் ப்ரீச்சர். நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரபாதோட வார்த்தைகள், குருவுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுறோம், நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் வந்து நம்ம பண்ணுறோம். அதனால ஒருத்தர் ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லி நம்ம சிக்ஷா குரு இல்லாமல் அவர் குருன்னு சொன்னாலுமே என்ன ஆகிடும்,
அவருக்கு தேவையில்லாத கர்வங்கள்லாம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இது வந்து நம்ம ஆன்மீக குருங்கிறது பிரபுபாதர் அவருடைய இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பிரபுபாதர் ஃபவுண்டாச்சாரியா, நம்ம ஜெயபிரகாஷ் மகாராஜ் குரு மகாராஜ், இந்த மாதிரி லெவலில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். நம்ம லெவலில் என்ன பண்ணுறோம்னா நம்மளாம் என்ன பண்ணுறோம், பயிற்சி பண்ணும் பக்தர்கள். ஒருத்தர் வந்து ஒரு லெவலில் இருப்பாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் கீழே இருக்கலாம், வேற இதில் மேலே இருப்பாங்க, குக்கிங்கில் மேலே இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ண தெரியாது. எனக்கு வந்து கொஞ்சம் பகவத்கீதை ஸ்லோவெல்லாம் சொல்ல தெரியும். அருணாச்சலம் நல்லா சான்ஸ்கிரிட் படிப்பார். இந்த மாதிரி சரோஜா மாதாஜி சான்ஸ்கிரிட் டீச்சர். நமக்கெல்லாம் ஒரு திறமை இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அவர் வந்து ஒரு குருஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்க முடியாது. அதே மாதிரி மரியாதை கொடுக்காம இருக்க முடியாது. மரியாதை கொடுக்காம இருந்தால் அப்பயும் நம்ம கீழே போயிடுவாங்க. ஓகே, இது பேலன்ஸாக கொண்டு போகணும். ரொம்பவும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வயசத்திட்டு வச்சுட்டும் பண்ண முடியாது. அதே சமயம் இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி தாழ்த்தவும் முடியாது. இவர் என்ன பிரபுபாதர் சொன்னதா ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தாழ்த்தவும் முடியாது. அந்த மரியாதை எப்போ குறையுதோ எப்போ ஆகிடும், அப்போ கற்றுக்கிறத விட்டுருவோம். ஓகே, அந்த மரியாதை இருக்கணும். ஆனால் அதே சமயம் என்ன பண்ணணும், அந்த ஆன்மீக குரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களே, இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ண முடியாது ஒருத்தரை. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இது வந்து ஆச்சாரியர்கள், அந்த தீக்ஷா குரு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் தட். ஹரிபிரியா மாதாஜி, உங்க கருத்துக்கள்? ஹரிபிரியா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்ப நம்ம வந்து விஷ்ணுக்கு வந்து யஜ்ஞம் பண்றதுனால எல்லா தேவர்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவர் உடம்புல வந்து எல்லா தேவர்களும் இருக்கிறாங்க. விஷ்ணுவோட உடல்ல எல்லா தேவர்களும் இருக்காங்க. கரெக்ட். யதார்த்தர ஒரு மூணு நிச்சயம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருங்களா? கிருஷ்ணர் விஷ்ணு ரெண்டும் ஒன்று தான். அது ரொம்ப டிஃபரன்ஸ் பண்ண வேண்டாம். ஆனா நாராயணன் எல்லாம் சொல்லுவான், எல்லாருமே விஷ்ணு தான் சொல்லுவான். கர்ப்பதகசாய விஷ்ணு, க்ஷீரபதகசாய விஷ்ணு, காரபதகசாய விஷ்ணு, ஆதி விஷ்ணு அதான் கிருஷ்ணர். புரியுதா உங்களுக்கு? மூல நாராயணா அது கிருஷ்ணா. எல்லாருமே நாராயண தான், ஆனா அது மூல நாராயண கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, விஷ்ணு பிரபு உங்க கருத்துக்கள்? அப்ப இவங்க எல்லாம் அவரோட வெறிவாக்கங்கள் தானே பிரபு? டெமிகாட்ஸ்னா என்ன மாதாஜி? இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கார்போதாய் விஷ்ணு, ஆமா, க்ஷீரபதகசாய விஷ்ணு, கர்ப்பதகசாய விஷ்ணு. அவர் வந்து பகவானோட வெறிவாக்கங்களா பிரபு? ஆமா, அவங்களும் பகவான் தான். உடனே அவங்க டெமிகாட் ஈக்குவல் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷ்ணு தத்துவமும் டெமிகாட் ஈக்குவேட் பண்ணக்கூடாது, அது பாவம். ஓகே, ரெண்டாவது பாவத்தை வந்து இல்லையா, one who thinks Brahma's name and Lord Shiva's name equal to Vishnu's name is offense, அபராதம். ஓகே, அதனால இவங்கெல்லாம் டெமிகாடுக்கு மேல இருக்காங்க. இவங்க விஷ்ணு வந்து எப்பயுமே பௌதிக இயற்கையை டச் பண்ண மாட்டார். ஓகே, பௌதிக இயற்கையை டச் பண்ணவே மாட்டார், தொடவே மாட்டார். அதை டச் பண்ண வரதுக்காக என்ன பண்றாரு, விஷ்ணு சிவனா மாறிடுறார். சிவனுக்கு தான் பார்வதி மேரேஜ், அவர் தான் டச் பண்ணுவார் பௌதிக இயற்கையை. ஓகே, விஷ்ணு வந்து பார்க்க தான் செய்வார், முடிஞ்சு போச்சு. சிவன் தான் உள்ள இறங்கி வேலை பார்க்கறது. ஓகே, அதனாலதான் அம்மையும் அப்பனுங்கிறது வந்து இந்த பௌதிக லோகத்துல வந்து சிவனையும் பார்வதியும் குறிக்குது. ஓகே, எல்லா டெமிகாட்ஸும் ஜீவ தத்துவம், ஆனா இந்த விஷ்ணு தத்துவம் வந்து அது செப்பரேட். ஓகே, காரவதகசாய விஷ்ணு, க்ஷீரவதகசாய விஷ்ணு, கர்ப்பதகசாய இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம். ஓகே, அவங்க ஜீவ தத்துவத்துக்கு கீழே வரமாட்டாங்க, அவங்க வந்து வேற தத்துவம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரபு, நீங்க மீட் எடுக்க முடியுமா? உங்களுக்கு இது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லவா பிரபு? சொல்லுங்க பிரபு. என்னோட பாயிண்ட் என்னன்னா பிரபு, பிரசாதம் வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து அதை கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க வந்து அத பிரசாதமா எடுக்கணும் பிரபு. அத அம்மா அப்பாவை பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நம்ம சொல்லிட்டு கிருஷ்ணரை வழிபடல, விஷ்ணுவை வழிபடல அப்படின்னா அதுவும் பாவம் தான் பிரபு. தேங்க்யூ பிரபு, வெரி நைஸ். அதுவும் பாவம் தான். அந்த மாதிரி பாவம் பண்ணோம்னா அடுத்த பிறவில வந்து நம்ம ஒரு நாயா புழுவா அந்த மாதிரி தான் பிரபு. கரெக்ட். தேங்க்யூ பிரபு. அது இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சில சமயம் வீட்டுல போட்டுக்கோங்க விஷ்ணு பிரபு, வீட்டுல போட்டுக்கோங்க. டெம்பிள் இருக்கிறதால சத்தம் வருது. தேங்க்யூ பிரபு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சில சமயம் சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, முழு நேர பக்தர்கள் அந்த மாதிரி வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க கோயில்ல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்தர்கள் கூட சில சமயம் வெளியே சாப்பிடலாம்.
இதை பார்த்து நம்ம உடனே இது பண்ணிடக்கூடாது. ஐயோ இவங்களே சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிடலாமா, நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த புக்கில் போட்டதுக்கெல்லாம் உண்மை, இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஓகே, என்ன போட்டிருக்கு? யஜ்ஞ சிஷா அசந்தோ முச்சேந்தே சர்வகில் பிஷை புஞ்சதே தேது அகம் பாவாத் ஏ பசந்தி ஆத்ம காரணா. மிகப்பெரிய பாவங்கிறத நம்ம கன்வின்ஸ் ஆகிடும். பகவான் சொல்லியிருக்காரு, ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு, குரு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றவங்க இப்படி பண்றாங்க, ஐயோ நம்ம இப்படிலாம் இருக்காமோ டிமோட்டிவேட் ஆகி சரி நம்மளும் கொஞ்சம் வெளியே சாப்பிடலாம், இப்படி நம்ம இந்த காரியத்தை இறங்கிக்கூடாது. ஓகே, பக்தர்கள்னா அது வந்து உள்ளத்துல தான் இருக்கு. நம்ம வெளியில வந்து நம்ம வேஷத்தை மாத்திட்டா அந்த பக்தர்கள்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே இந்த ஸ்லோ வந்து அப்ளிகபிள் தான். சில சமயம் என்ன பண்றோம், நம்ம சிப்ஸ் எல்லாம் வெளியே வாங்கி, கடல் மிட்டாய் வெளியே வாங்கிக்கிறோம், கடலை வெளியே வாங்கிக்கிறோம். சில சமயம் சாப்பிட முடியல, அப்படி வேற வழி இல்லை, வேற இடத்த மாட்டிக்கிட்டோம், வேறு வெளியில் போகும்போது அப்படிங்கிறப்ப தயிர் சாதம் வாங்கி என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் ஆஃபர் பண்ணி சாப்பிட்றோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் சில முழு பல பக்தர்கள் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க, கொஞ்சம் தாகத்தை தண்ணிக்கிறதுக்காக பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து புறம்பானது. நம்ம வந்து ரூல்ஸ் என்ன இருக்கோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். ஓகே, ஸ்ரீராம் மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கீங்க மாதாஜி, முடியுமா உங்களால? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா வேதத்தோட கைடன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். வேதம் வந்து பகவான் விஷ்ணுவோட மூச்சுல இருந்து தான் வந்திருக்கு. சப்போஸ் வேதத்தோட இது கைடன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம செய்யற செயல் எல்லாமே விகர்மாவா ஆயிடும். விகர்மாயிடும். தேங்க்யூ மேடம், வெரி நைஸ் பாயிண்ட், தேங்க்யூ. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாகம் செய்வதால் உணவு தூய்மையாகிறது, தூய்மையான உணவை உட்கொள்வதால் வாழ்க்கை தூய்மையாகிறது பிரபு. தூய்மையாகிறது. ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ், தேங்க்யூ பிரபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரா மரியாதையும் கூடாது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஓவர் மரியாதை பண்ணுறதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு ஆர்மி கமாண்டர்னா என்ன பண்ணாங்க, எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க. ஓகே, சல்யூட் அடிப்பாங்களா, அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் கமாண்டர், குரு ரஸ் அவர் ஒரு இது மாதிரி வச்சுப்போம். ஓகே, நம்ம இதில் ஒரு வழிகாட்டல் ஸ்ட்ரிக்ட் கமாண்ட் எல்லாம் இதை சல்யூட் அடிப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு எல்லாம் பில்டிங், ஆர்மி பில்டிங்ல இருக்கும்போது எல்லாம் பில்டிங் தீ பிடிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணா, எல்லாம் ஃபார்ச்சுனேட்லி கீழே எல்லாம் சோல்ஜர் இருக்காங்க, எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் குதிக்கிட்டாங்க. ஓகே, அப்போ எல்லாம் குதிக்கிறாங்க மேலேருந்து. உடனே என்ன பண்ணாங்க, சோல்ஜர்ஸ்லாம் பிடிச்சிக்கிறாங்க, கையெல்லாம் வச்சு எல்லாம் அந்த நெட்லாம் வச்சு பிடிச்சிடுறாங்க, எல்லாரையும் காப்பாற்றிடுறாங்க. இப்போ ஜென்ரல் மேலே இருக்கிறார், அந்த ஆர்மி கமாண்டர் மேலே இருக்கார், அவரும் குதிக்கணும். குதிச்சா கீழே விழுந்தா என்ன பண்ணலாம், காப்பாற்றிடலாம். அவர் குதிக்கும் போது என்ன பண்றாங்க, எல்லாரும் செல்ஃபி அடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், கடைசியில் அவரு கீழே விழுந்து இறந்துடுவார். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன ஆயிடும், நம்ம வந்து அவருடைய அழிவுக்கு வந்து வழிவகுத்துருவோம். ஓகே, யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும், ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி 3 குணங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இது வந்து நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அவரை நினைச்சுக்கணும். ஓகே, அவர் நம்ம வழிகாட்டார், நன்றிக்கடன் எப்படி செலுத்தலாம், முழுவதுமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ணன் மேல அன்பு இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கிருஷ்ண மையமா வச்சுதான் அந்த உறவு இருக்கணுமே தவிர அவர் எனக்கு சூப்பர்மேன் அவர் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்னா இப்படி வந்து அந்த உறவு இருந்ததுன்னா அது ஒண்ணு அவருடைய வீழ்ச்சிக்கு வழி வகுக்கும், இல்லைன்னா இவருடைய வீழ்ச்சிக்கு வழி வகுத்துரும். அந்த ஜெனரல் கண்டு தான் ஜெனரல் என்ன பண்றா, வரும்போது எல்லாம் சொல்லிட்டு அடிக்கிறான், அவர் விழுந்து இறந்துட்டாரு. அதே மாதிரி நிறைய ரெஸ்பெக்ட் என்ன ஆகும், அவர் உண்மையில நினைச்சுப்பாரு, ஓ நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுப்பாரு. அந்த கடமை என்ன ஆயிடும், அவருடைய வீழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, நம்ம நான் வச்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி, நீங்க உங்க கருத்துக்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் की ஆஃபர் பண்ணி சாப்பிடணும். ஆஃபர் பண்ணி சாப்பிடணும். வெரி நைஸ், வெரி நைஸ் பாயிண்ட். ஓகே, அதுதான் வந்து முக்கியமானது. இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மாதாஜி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் இது. ஓகே, ஈஸியாக வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடக்கூடிய வசதி இருக்கு. நாச்சியார் மாதாஜி, நீங்க தான் பேசணும் அடுத்து. சொல்லுங்க மாதா, சத்தியமா சொல்லுங்க. சப்போஸ் எமர்ஜென்சிக்கு வெளியில வாங்கும்போது அந்த ஃபுட் கூட ஆஃபர் பண்ணி சாப்பிடணுமா பிரபுஜி? ஆமா, மேக்ஸிமம் எமர்ஜென்சி வாங்கும்போது கூட நம்ம அந்த ஆனியன் கார்லிக் இல்லாம, ஓகே, வெங்காயம் பூண்டு இல்லாம, நான்வெஜ் இல்லாம என்ன பண்ண, அந்த மாதிரி ஃபுட்டு ஜூஸ் இருக்கும், அப்புறம் தயிர் சாதம் கிடைக்கும், இந்த மாதிரி மினிமல் டேமேஜ், ஓகே, அந்த மாதிரி ஃபுட்டை வாங்கி என்ன பண்ணலாம், நம்ம ஆஃபர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, ஓகே பிரபு. தேங்க் யூ. நாச்சியார் மாதாஜி, நீங்க உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம திறமையிலேயே நம்ம அந்த வேத நெறிகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பகவானையே நினைத்து
அது கடைசியில விட்டுட்டு நம்ம வந்து ஆன்மீக வந்து நமக்கு இருக்கும். இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களோட வாழ்க்கை வந்து முற்றிலும் வேஸ்ட் தான். எப்படின்னா கிருஷ்ணா உணர்வு நம்ம உறுதியா ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து சுத்தமாக தூய்மை ஆகும். நம்ம தப்பு பண்ண முடியும். அதுக்கு ஒரே மெடிசன் என்னன்னா அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம பாடி ஆடி நம்ம வந்து என்ஜாய் பண்ணி அதை நம்ம பண்றப்போ அந்த வியாதி எல்லாம் போகும். நமக்கு வந்து பாவங்கள்லாம் தொலைஞ்சிடும். அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சார். அது மற்றவங்க வாழ்க்கை வேஸ்ட்னா எப்படின்னா, அது எப்படி வேஸ்ட்னா அவங்க அவ்வளவு நாள் பண்ண விஷயங்கள் என்ன ஆயிடும், அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், அப்படி போய் பிஹெச்டி பண்ண வச்சுப்போமே. பிஹெச்டி பண்ணி அங்கே ஃபெயில் ஆகி திருப்பி எல்கேஜி வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வேஸ்ட். இப்போ இப்போ படிச்சது வேஸ்ட் தானே. அந்த மாதிரி மனித இது எல்லாமே பிறவியெல்லாம் தாண்டி கடைசியில் மனித பிறவி கிடைச்சிருச்சு. இந்த மனித பிறவி என்ன பண்ணாரு, அவர் தவறான மீன்ஸ் இந்த மாதிரி கிருஷ்ணா கான்சியஸ் இல்லாமல் என்ன பண்ணாரு, திருப்பி எல்கேஜி வர்றாரு, திருப்பி வந்து பாம்பு பிறவி பிறக்கிறார். அப்போ எவ்வளோ வேஸ்ட் பாருங்க. இது ஃபுல்லாக வேஸ்ட். அதான் வேஸ்ட். ஓகே, அதனால நம்ம அந்த கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். அதுதான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கம். ஓகே, நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம். வளர்மதி மாதா நீங்கள் பேச முடியுமா? ஓகே, உங்களால் மியூட் எடுக்க முடியல. சரி, பரவாயில்ல. சரி, நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸ் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவருக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ நான் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தப்பயேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. 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 ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே